மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு வேற மாதிரி நடந்துச்சு. கூட்டமும் கிரௌட்லாம் அப்பா அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு தான் அங்க நடத்தியிருந்தாங்க. இது வந்து முருகர்களுக்கு பக்தர்களுக்கு அப்படின்னு மட்டும் தனித்தனியா பார்க்காம அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமர் முதற்கொண்டு பல பேர் வந்துட்டு அவங்களுடைய பிரச்சாரங்களை பண்ணாலும் இது எங்களுடைய கடவுளை வழிபடுறதுக்கான ஒரு முறை, ஹிந்துயிசம நாங்க வந்து தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எக்கச்சக்க பேர் வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க. சோ இதுல இப்போ அங்க வந்த பவன் கல்யாண், ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள் வராரு, வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுல திமுகவை பல கேள்விகளும் கேட்கிறாரு. அவர் எப்படி வந்து இங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் நடக்கிற விஷயம் தானே பாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரியலைஸ் பண்ணிட்டு போற மாதிரியான தருணங்களாகவும் அங்க இருந்துச்சு. சோ அதுல வந்துட்டு செக்யுலரிசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக அளவுல பேசப்பட்டது. அவர் பேச நிறைய வார்த்தைகள் அது உள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னா என்னதான் நாத்திகவாதிகள் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் நம்பிக்கையே எங்களுக்கு கிடையாது, எந்த சாமியும் நாங்க கும்பிட மாட்டோம், எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல அவங்க டிஃபரன்சஸ் காமிக்காம கொஞ்சம் ஒதுங்கி சைலண்டா போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மீதம் இருக்கிற எந்த கட்சிகளும் எல்லா கட்சிகளும் உட்பட யாரும் எந்த மதத்தையும் அந்த அளவுக்கு குறை சொல்றது இல்லை. ஆனா செக்குலரிசம் அப்படின்ற ஒரு பேர்ல யாருக்கா இருந்தாலும் சுதந்திரமா பேச முடியும், வாய் சுதந்திரம், மொழி சுதந்திரம், எங்களுக்கு நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை பேசலாம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டு அவங்களும் பதிவு பண்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப தவறா இருக்கு. அது என்ன, எந்த மதத்தையுமே நீங்க அந்த அளவுக்கு எதுவும் பேசுறது இல்ல, இந்து மதத்தை ஏன் அந்த அளவுக்கு தப்பா பேசுறீங்க, இந்த கடவுள் சரியில்லை அந்த கடவுள் சரியில்லை, கடவுளே இல்லை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கு, அதை தயவு செஞ்சு கெடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசினாங்க. சோ இந்த வகையில இப்போதைக்கு லீடிங்கான ஒரு டீம் அப்படின்னு சொல்லும் போது திமுக தான். அவங்க தான் வந்து இப்போதைக்கு நாத்திகவாதிகளா எல்லாரும் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இவர் அஃபெக்ட் பண்ண ஒரு வார்த்தைகளும் அவங்களுடைய கட்சியினர் தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க எழ வந்துச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி, அவர் பேசின விஷயங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. மறைக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.